ஆவடி அருகே திருமுல்லைவாயலில் உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 2019 முதல் 2021ஆம் ஆண்டு வரை சமூக வலைதள பிரபல சாமியார் அன்னபூரணி தனது கணவருடன் வசித்து வந்துள்ளார். அங்கு அவரது கணவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அதன் பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியேறிய அன்னபூரணி வேறொருவரை திருமணம் செய்து கொண்டார். இதன் பிறகு அந்த வீடு பூட்டப்பட்டே இருந்தது. 2024 பிப்ரவரி மாதம் மருத்துவர் சாமுவேல் எபினேசர் அந்த வீட்டிற்கு தனது தோழி சிந்தியா மற்றும் அவரது தந்தை சாமுவேல் சங்கருடன் வாடகைக்கு குடிவந்தார். அந்த வீட்டில் தந்தை உயிரிழந்த நிலையில் சிந்தியாவும் கொல்லப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. 5 மாதங்களாக இருவரின் சடலங்கள் கிடந்த அந்த வீட்டை பேய் வீடு என்று குடியிருப்பு வாசிகள் அழைக்கிறார்கள். ஏற்கனவே அன்னபூரணியின் முதல் கணவர் இறந்த நிலையில் இப்போது மேலும் இருவர் உயிரிழந்ததால் அந்த வீட்டின் மீதான அச்சம் அதிகரித்துள்ளது. இதனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சிறப்பு பூஜை செய்ய போவதாக தெரிவித்துள்ளனர். இந்த வீடு குறித்து சாமியார் அன்னபூரணி தனது முகநூல் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். தந்தை சகோதரியுடன் வசிப்பதற்கு என மருத்துவர் எபினேசர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வீட்டை வாடகைக்கு கேட்டதாக அன்னபூரணி கூறியுள்ளார். ஆனால் கடந்த 5 மாத காலங்களாக வாடகையும் தராமல் வீட்டை காலியும் செய்யாமல் தள்ளி போட்டுக் கொண்டே வந்ததால் அவர் மீது கடந்த டிசம்பர் மாதம் புகார் அளித்ததாக அன்னபூரணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னை தொடர்பு படுத்தி அவதூறு பரப்பப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தனது வீட்டில் வாடகைக்கு இருந்த மருத்துவர் சாமுவேல் எபினேசர் வாடகை தராததோடு வீட்டை காலி செய்யாமல் இருந்ததாக அன்னபூரணி விளக்கம் அளித்துள்ளார்.